ஹலோ ஒட்டாக்கோ ஃபேம். கிரன்ச்சிரோ தரப்புலேருந்தும், அனிமே டைம்ஸ் தரப்புலேருந்தும் ஒரு சில அனிமேஸை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னென்ன அனிமெலாம் தமிழ் டப்பிங்கில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே பற்றின வீடியோஸ்க்கெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ஓரா பேச வீடியோக்கு வரலாம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி தமிழ் டப் அனிமேஸோடைய பார்ட் 5 இதோடைய பார்ட் 4 வரைக்கும் நான் இதுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓரா பேச வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் வித் ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் வந்திருக்கு. எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் வந்து ஒன்றுங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிரன்ச்சிரோல். இந்த அனிமையோடைய சீசன் 1 சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ கிரன்ச்சிரோல் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஒரு ஆவரேஜான தமிழ் டப்பிங் தான் கொடுத்துருக்காங்க, பட் ஒரு டீசெண்டாக இருக்குது. ஸோ தமிழில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த அனிமே இப்போ கிரன்ச்சிரோல் போய் பார்க்கலாம். என்னோட தரமான அனிமே தான், நெருப்பு பறக்கிற மாதிரி, பிகாஸ் நெருப்பு சுற்றி அந்த கதை இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன அனிமே தமிழில் வந்திருக்குன்னா பிளாக் பட்லர் எமரால்டு விச்சா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே தான். இந்த அனிமையோடைய சீசன் 4 ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இதோட நெக்ஸ்ட் சீசன் ஆனால் எமரால்டு விச்சார்க் பார்த்தீங்கன்னா இப்போ கிரன்ச்சிரோலில் தமிழில் ஒன்று போய்ட்டுருக்கு. எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஒவ்வொரு எபிசோட் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய கிரன்ச்சிரோல். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இதோட மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நருட்டோ வாய்ஸ் கொடுத்தாருல்ல சாய் சுஜித், அவர் தான் மெயின் கேரக்டர் வந்து இதில் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்குது. என்ன பிரச்சனைனா சீசன் 4 அண்ட் சீசன் 5 இந்த 2 சீசன் இப்போ தமிழில் இருக்குது. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் ஒரு ஜாப்பனீஸ்லாம் பார்க்கக்கூடிய இருக்கும். என் தமிழ் டப்பிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய் பாய் எர்த் அனிமையோடைய சீசன் 2 இப்போ தமிழில் வந்திருக்கு. எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடாக வந்து ஒன்கோயிங்கில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய கிரன்ச்சிரோல். இந்த அனிமையோடைய சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் வந்து கிரன்ச்சிரோலில் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா அனிமே அந்தளவுக்கு வந்து இம்ப்ரெசிவ் எனக்கு தோணலை. ஒரு சில இடங்கள் நல்லா இருந்துச்சு, பட் அந்தளவுக்கு ஒர்த்தான அனிமையானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ யாருக்காச்சும் இந்த அனிமே பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போகிறீங்க. என்னை பொறுத்தவரை அந்தளவுக்கு வந்து எனக்கு இம்ப்ரெசிவாக தோணலை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த அனிமே போய் கிரன்ச்சிரோலில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி கொரில்லா கோட்ஸ் கோ டு கேர்ள்னு சொல்லக்கூட ஒரு அனிமே இப்போ தமிழில் வந்திருக்கு. கிரன்ச்சிரோலில் பார்த்தீங்கன்னா எவரி மண்டே ஒன்கோயிங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அனிமையை. நான் என்ன இந்த அனிமே பார்க்கல. ஸோ வந்து ஒன்கோயிங்கில் போய்ட்டுருக்கு. ஸோ யாராச்சும் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ பார்க்காதவங்க கிரன்ச்சிரோல் தமிழில் இருக்குது. ஸோ போய் பாருங்கள், ஒன்கோயிங் அனிமே தான். ஸோ நல்லா இருக்கலையான்னு எனக்கு வந்து ரிவ்யூ சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புஜிகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே வந்து இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கிரன்ச்சிரோல். சீசன் 1 இருக்கக்கூடிய மொத்த எபிசோடையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை அனிமேட் பண்ண ஸ்டூடியோ வந்து நம்மளுடைய ஸ்டூடியோ மாப்பா. அவங்கள பற்றி சொல்லணும்னா ஜுஜுட்சு கைசன், ஹெல்ஸ் பாரடைஸ், செயின்சோ மேன், வின்லாண்ட் சாகா, அட்டாக் அண்ட் டைட்டன் போன்ற எக்கச்சக்கமான தரமான அனிமேஷன் இவங்க அனிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமேஷன் வைஸை பார்க்க போனால் தரமாக இந்த அனிமே இருக்கும். தமிழ் டப்பிங் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க போயிட்டு கிரன்ச்சிரோலில் பாருங்கள். சீசன் 1 டோட்டலி எல்லா எபிசோடும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தி மெஜிக்கல் கேர்ள் அண்ட் ஈவில் லியூட்டினன்ட் யூஸ்ட் டு பி ஆர்க் அனிமேஷன் சொல்லக்கூடிய ஒரு அனிமே வந்து இப்போ அனிமே டைம்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலி பார்த்தீங்கன்னா 12 எபிசோட். டோட்டல் எபிசோடையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்மளுடைய அனிமே டைம்ஸ். ஸோ தமிழில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க அனிமே டைம்ஸில் போயிட்டு இந்த அனிமே பார்த்துக்கோங்க. அனிமே டைம்ஸ் பற்றி சொல்ல போனோம்னா இப்போ கிரன்ச்சிரோல் மாதிரி நிறைய அனிமேஸ் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா இவங்க டப்பிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஏவரேஜாக இருக்குது. இல்லை நான் பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்குது. அட்டாக் அண்ட் டைட்டன் கூட இவங்க பண்ணியிருந்தாங்க. வாய்ஸில் நல்லா அந்த கூட ஒரு சில தான் ஸ்கிரிப்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேட்டர்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தானே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இப்போ அனிமே டைம்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் இன் லவ் வித் த வில்லனஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்மளே கிரன்ச்சிரோல். இந்த அனிமையோடைய சீசனில் இருக்கக்கூடிய எல்லா எபிசோடையும் பார்த்தீங்கன்னா இப்போ டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழில். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த அனிமே பார்க்கல. இந்த அனிமையோட போஸ்டர் பார்க்கும்போது ஏதோ கேர்ள்ஸில் ஜிஎல் அனிமே மாதிரி இருக்குது. ஸோ அப்படியா இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் பார்த்தவங்க சொல்லிட்டு போயிருங்க. ஸோ பார்க்காதவங்க போயிட்டு கிரன்ச்சிரோலில் பாருங்கள். இப்போ இந்த அனிமே வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லெட் திஸ் கிரேவிங் சோல்ஸ் ரிட்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே டைம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமையோடைய சீசனில் கூட எல்லா எபிசோடையும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அனிமே டைம்ஸ். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த அனிமே பார்க்கல. ஸோ பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு உங்களுடைய தாட்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே கைஸ், இந்த எல்லா அனிமேஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கிரன்ச்சிரோல்லையும் சரி அனிமே டைம்ஸ்லையும் வந்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட அனிமேஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. ஸோ ஆஃபீஷியல் சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா, டெலிகிராமில் பார்க்குறத குறைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நெட்ஃப்ளிக்ஸும் பார்த்தீங்கன்னா அனிமேஸ் வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுருக்கு. ஏன்னா அப்கமிங் May 30 பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் அனிமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட ட்ரெய்லர் கூட ரீசனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட நிறைய விடயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப் ஆடியன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து டெலிகிராமை போகிறத விட்டுட்டு கொஞ்சம்
ஆஃபீஸியல் சைடு சப்போர்ட் பண்ணாதே நல்லாயிருக்கும். ஸோ ஓவராக பேசாம வீடியோ முடிச்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உலகம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட நல்ல நல்ல தமிழ் டப்டு அனிமேஸ் ஒரு அனிமேஸ் அண்ட் தமிழ் பேஸ்டு அனிமே கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓவராக பேசாம வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் கேர், வரட்டா.